நான் ஐக்கியா போனாலே எடுக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது ஒன்று. இப்போ காட்ட போகிறது தான் என்னோடய ஃபேவரெட்டு. அஃபோர்ட் பண்ண முடியல அந்த டைமில். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கி கொடுத்து அதை ஹலோ. நான் வந்து ஐக்கியாவில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் போடுறேன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஐக்கியாவில் வந்து நம்ம பொதுவாக ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறப்போ வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஐக்கியானாலே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் நார்மல் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயுமே ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அண்ட் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். ஸோ ரேட் வைஸ் வந்து குவாலிட்டியுமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக நம்ம ஐக்கியாவே போக முடியாது. ஐக்கியா போனால் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் வேணவே வேண்டாம். நம்ம போகலாம். போயிட்டு நம்மளுக்கு தேவையான விஷயம் கம்பல்சரி இது நம்ம வீட்டுக்கு வேணும் அப்படின்னா சொல்லிட்டு கண்டிப்பாக அங்கே வாங்கலாம். ஸோ இப்போ ஐக்கியாவில் வந்து எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் நான் வந்து பேக் டு பேக் நான் அதை போய் நான் வாங்குவேன். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆஃபர்லேயும் இருக்கும், ரேட்டும் நார்மலாக இருக்கும் அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதோட லிங்க்ஸை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு அதை பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் ஐக்கியா போனாலே எடுக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோல்ஸ். ஸோ இந்த ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆன்டி ஸ்லிப் நம்மளோட ட்ராவர்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு கீழே போடுறதுக்கான அந்த ஷீட் தான். ஸோ இது வந்து 150 மீட்டர் ரோல். ஸோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இது வந்து ஒன் காஸ்ட் அரௌண்ட் லைக் 200 199 நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சின்ன பாக்ஸஸ் எதுக்குன்னா டிமாண்டுக்கு வந்து யூஸ்வலாக கொஞ்சம் பெரிய பாக்ஸில் தான் வந்து ஸ்நாக்லாம் எடுத்துகிட்டு போவேன். அது வந்து என் பேக் அடைக்குது. இப்போல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஸ்நாக் பற்ற மாட்டேங்குது, 2-3 ஸ்நாக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பாருங்கள் நல்லாவே திக்காகவே இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் வந்துட்டு 19 rupees ஒரு பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் வந்து நான் டிவானுக்கு சும்மா ஸ்நாக் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கிடுறது. அண்ட் தென் வந்து இந்த ஃபாசெட் இது நம்மளோட ஏரியா கிடையாது. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கினாங்க. ஸோ நான் வந்து என்னோடய கிச்சன் வந்து நான் டிசைன் பண்ணுறப்போ வந்து நான் கேட்டிருந்தேன் எனக்கு வந்து அந்த மல்டி பர்பஸ் அந்த ஃபாசெட் வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, ஸ்பீடு தண்ணியோட லெவல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த புல் அவுட் ஃபாசெட் மாதிரிலாம் வேணும்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் பண்ண முடியல. எங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது, சின்னதாக இருந்ததுனால எங்களால் அதெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அந்த டைமில். இந்த மாதிரி சின்னதாக வாங்கி கொடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறன்ற பேரில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபாசெட் வாங்கியிருக்கோம். இது நான் வந்து ஃபிட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. அண்ட் தென் இது வந்து ஒரு சின்ன டைமர் கிளாக் மாதிரி. இந்த கிளாக்ல வந்து டெம்பரேச்சர், டைம், அதுக்கப்புறம் அலாரம் செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இது நான் யூஸ் பண்ணி பார்க்கல, பட் இது வந்து குவைட் யூஸ்ஃபுல் தான் நமக்கு. அண்ட் தென் இந்த சின்ன ட்ரே. ஸோ இது வந்து ட்ரெயின் பேட். ஸோ இந்த ட்ரெயின் ட்ரே எதுக்காக வாங்கினேன்னா நான் வந்து இப்போ ஒரு 2 ட்ரெயின் ட்ரே வந்துட்டு லைக் ரேக் டைப்பில் வந்து ஸ்டீல் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சிங்க் பக்கத்தில். பட் அதில் வந்து என்ன ஆகுதுன்னா அடிக்கடி நான் வந்து சின்னதாக யூஸ் பண்ணுறது. ஒரு கப் எடுப்போம், திடீர்னு வந்து ஏதாவது அரிசி வாஷ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது பருப்பு வாஷ் பண்ணுறோம், ஒரு கப் எடுப்போம் வாஷ் பண்ணோம், திரும்ப அதை போய் விளக்க போடணுமே, நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அங்கேயே கவுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துரு பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது எனக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் எடுத்துருக்கேன். ஸ்பூன் ஹோல்டரோடு இருக்குது. நீங்கள் பவுல்ஸ் வச்சுக்கலாம், இங்கேயும் பவுல்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் பிளேட்ஸ்லாம் வந்து செட்டிகேட் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ப்ராடக்டில் வந்துட்டு குவாலிட்டி வைஸ் வந்து காம்ப்ரமைஸே இருக்காது ஐக்கியாவில். அதனால நம்பி வாங்கலாம். நீங்கள் காஸ்ட் வந்து போட்டாலுமே நம்பி எடுக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராடக்ட். ஐக்கியாவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஸ்டோரி என்னோடய ஷார்ட்ஸில். ஸோ நான் வந்து போனது எதுக்குன்னா ஒரு மெயில் ரேஸ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி என்னோடய ப்ராடக்ட் மாற்றணும்னு. இது ஐக்கியாவில் தப்பு கிடையாது, என்னோடய தப்பு தான். நான் 90 days மேலே ஆயிடுச்சு நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி. பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணேன். பட் ஒரு விஷயம் என்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அப்படின்னா, நான் வந்து ஐக்கியா போகிறப்போ வந்து நான் அந்த மெயில் ரேஸ் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ அந்த மெயிலில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அந்த ஆல்ரெடி இருக்க நான் எப்பவுமே ஐக்கியாவில் வாங்குற பில்ஸ் எந்த பில்ஸ்னாலுமே பத்திரமா வச்சுருப்பேன். ஸோ அந்த பில்லை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன் பண்ண அது அக்செப்ட் ஆகலை. என் நம்பர் டைப் பண்ண சொன்னாங்க. பில் நம்பர் டைப் பண்ணிவிட்டேன். ஸோ பில் வந்து எடுத்துகிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கன்னு கேட்டுச்சு. நான் ஒரு 2500க்கு வந்துட்டு ரிட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன்.
பட் அப்போ வந்து அது வந்து ஓகே, உங்களோட ரிட்டர்ன் வந்து அக்செப்டட். நீங்கள் 17 டேஸில் வந்துட்டு ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா வேறு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அவங்களோட அந்த மணி வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. வென்எவர் வி ஆர் கோயிங் டு IKEA வி கேன் யூஸ் தட் அப்படின்றது தான் கான்செப்ட். பட் அன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க 90 டேஸ் தாண்டிடுச்சுன்னா ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஏன் நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு 365 டேஸ் ரிட்டர்ன் இருக்குல்ல, நீங்கள் பண்ணலாம்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சொல்லுங்கள். இந்த மாதிரி நாங்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருந்தோம், அதனால் எங்களால் வந்து இமீடியட்டாக மாற்ற முடியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் நாங்கள் எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்க முடியாதுன்ட்டாங்க. ஓகே, அவங்க வந்து லீகலி வந்து அவங்களுக்கு இந்தியாவில் வந்து நம்ம 365 டேஸ் அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னு ஒரு 2-3 டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லவும் ஓகேன்னு நான் விட்டுட்டேன். ஸோ நான் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ண போயிருந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலி நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 2 புஷ் இருக்கும். அது இப்போ என்கிட்ட இல்லை, நான் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா, நான் பாத்ரூம் வந்து டிசைன் பண்ணும்போது நாங்கள் இங்கே எப்படி பில்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அழகாக ஈஸியாக வந்து ட்ரை அண்ட் வெட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நாங்கள் முன்னாடியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்பயும் அதே தான் பண்ணணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ நான் அதுக்கு வந்து நடுவில் வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் வச்சிடலாம், ஸோ தட் தண்ணி வந்து வெளியே ஸ்ப்ளாஷ் ஆகாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன்லாம் நம்ம ஹை ரேஞ்சாக நம்ம வந்து நினைக்கிறப்போ வந்து அது ஒவ்வொன்றும் வந்து பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்காக வந்து சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணேன், எனக்கு எவ்ரி டைம் நம்ம குளிக்கிறப்போ அந்த தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகும் இல்லையா, அது வந்து அந்த ட்ரை சர்ஃபேஸில் விழுது, திரும்ப அகெயின் வந்து நம்ம அப்படியே அதோடையே வர மாதிரி இருக்குது. அந்த அந்த தண்ணியும் இங்கே சீக்கிரம் காயாது. நம்ம என்ன தான் வைப்பர் வச்சு இழுத்து விட்டாலுமே அது காயாது. அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து போடலாம், டிரான்ஸ்பரண்ட் ஆர் இந்த மாதிரி ஒயிட் கலர் அந்த ஷவர் ஸ்க்ரீன் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் அகெயின் எனக்கு ஆணி அடிக்கிறது பிடிக்காது, நம்ம நிறைய ஆணி அடித்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ராட் வந்து, இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் ராட். இது வந்து 120 சென்டிமீட்டர் வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ராடு இந்த சைடில் புஷ் கொடுத்துருவாங்க. ஸோ தட் இது வந்து ஸ்டடியாக அப்படி நின்றுக்கும். இது நல்லாவே திக்கான ராட், இது அவ்வளோ சீக்கிரம் வளையாது. ஸோ இந்த ராடில் வந்துட்டு அந்த ஷவர் ஸ்க்ரீன் அண்ட் அந்த ஹூக்ஸ்லாம் அது அவங்களே கொடுத்துருந்தாங்க. அது வந்து 210 சென்டிமீட்டர் இருந்துச்சு, அது நல்லா லாங்காக இருந்தது. ஸோ அதை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தான் போனேன். எனக்கு தெரியும் ஐக்கியாவில் வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் போனதுனால மெஷர்மெண்ட் இருந்தால் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு. பட் ஸ்டில் நான் எப்படியோ தப்பாக வாங்கிட்டேன். எனக்கு இன்னுமே ஒரு 15 சென்டிமீட்டர் தேவைப்படுது. எனக்கு அப்போ தான் நம்ம பாத்ரூம் அவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு திங்கிங் இருந்தது. ஸோ ஓகே, நான் வந்து ரொம்ப லேட்டாக நான் செக் பண்ணிட்டேன். என்னால் இதை மாற்றவும் முடியல. இப்போ இது ரெண்டும் வேஸ்ட்டு தான், வேஸ்ட் ஆகாது. நான் இதை ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இதை விட பெரிய ராட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணதுமே வீடியோவில் காட்ட நல்லா இருக்காது. பட் ஸ்டில் நான் காட்டுறேன் எப்படி வந்து அது ஃபிக்ஸ் பண்ணி நிற்க வைக்கிறது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரி. ரொம்ப நிறையா வாங்கணுன்ற பிளான் எல்லாம் போல் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன அந்த காஸ்ட்டுக்கு வாங்க முடியுமோ அதை தான் வாங்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஐடியா. பட் நான் போயிட்டு ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸாக வாங்கினேன். எதுவுமே வந்து ரொம்ப 500-600 கூட தாண்டலை, ரொம்ப கம்மியான ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். ஸோ அப்படி வாங்கினது தான் பார்த்திங்கன்னா இது ஒன்று. இது என்னென்னா, இது ஓகே, ஸோ இந்த டைரெக்ஷனில் மடித்து இது லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து லாக் பண்ணிவிட்டு, ஓகே இதுதான் கீழே பேட். ஸோ இதை வந்து லாக் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்படி இருக்கும், ஓகே இப்படி இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, நம்மளோட கவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நாங்கள் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரப்போ அந்த கவர்ஸ்லாம் நிறையா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு வாட்டி மடித்து வைப்பேன். பட் ஸ்டில் அதை மடித்து வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறப்போ அது பார்க்கவும் நீட்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வேணுங்கிற டைம் உள்ளேருந்து புல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூஸ்லாம் சொல்கிறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராடக்ட் கிடையாது, அவ்வளோ காஸ்ட்லியும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, வீட்டில் வந்து குப்பையாக போடுறதுக்கு பதிலாக இது உள்ளே போடலாமே அந்த குப்பையை அப்படின்றதுக்காக வாங்கியிருக்குது. ஸோ இது ஒன்று. அண்ட் தென் நாங்கள் எங்களோட பிளான் என்னென்னா, இந்த வாட்டி ஐக்கியா போகிறப்போ நிறையா வந்து ஃப்ரேம்ஸ் வாங்கணும் அப்படின்றது தான். ஃப்ரேம்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஃப்ரேம்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 49 rupees. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் வாங்கணும். வீடு
ஓகே. வீடெல்லாம் வந்து செட் பண்ணணும் அப்படின்றது தான் ஐடியா. பட் வந்து ஃப்ரேம்ஸ் பார்த்தோம். பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு அதில ஒரு கிளாரிட்டி இல்ல அவருக்கு. ஸோ நான் சடனா போயிட்டு ஃப்ரேம்ஸ் வாங்கணும்னு சொன்னதும், அவருக்கும் வந்து சரி கொஞ்சம் யோசிப்போம். என்னென்ன பிக்சர்ஸ்லாம் போடுவோம். அதுக்கப்புறமா ஃப்ரேம்ஸ் வாங்கலாம்னு சொன்னதுனால, ஃப்ரேம்ஸ் வாங்குற இத வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இந்த ஃப்ரேம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குனேன். ஸோ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இது வந்து பிக்சர் வந்து உள்ள இருக்கு. இது கொஞ்சம் ப்ரொடெக்டடா வெளிய தெரியுது. ஸோ இன்ல வந்து பிக்சர் இருக்கும். ஸோ நான் இதில வந்து நான் டிவானோட பிக்சர் வச்சுட்டு ஃபாயர்ல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் இதோட காஸ்ட் வந்து 401 போட்டிருக்கு. பட் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அரௌண்ட் 110 150 ஆர் சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட காஸ்ட். அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் பார்த்துருந்தேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதை வாங்கணும்னு வாங்கினேன். பட் இதில் வந்து என்ன வைக்கலான்னு பார்த்தா வாட்ச், அதுக்கப்புறம் அந்த பிரேஸ்லெட்ஸ் அதெல்லாம் வைக்கணுன்றது தான் என்னோட ஐடியா. பார்ப்போம் இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு. பட் இதுவுமே நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து 199 நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான். இது டீ கப்புன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. பட் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொம்ப சின்னது, ரொம்ப குட்டியாக இருக்குது. இது வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட்டு கேட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளோனா இது 129 நினைக்கிறேன். ஸோ அதோட ரேட்டை பார்த்துட்டு நான் இது எனக்கு வேணும், அது பார்க்கவும் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இதோட பர்பஸ் எனக்கு தெரியல. மேபி தெரில. அதாவது இது வந்து ஷார்ட்ஸ் கப் மாதிரி தான் இருக்குது. பட் இதை விட சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் கப். பட் ஓகே, இது நல்லா இருந்துச்சு. அதனால் இது நான் எடுத்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 கப்ஸ். இப்போ என்னன்னே தெரில. முன்னாடியுமே எனக்கு கப்ஸில் குடிக்கிறது பிடிக்கும். பட் ஹஸ்பண்ட் வந்து அதை கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி கப்லாம் எனக்கு கொடுக்காதப்போ நான் ட்ராப் பண்ணிடுவேன், கீழே விழுந்துடும், உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் பெருசாக வந்து இந்த மாதிரி கப்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி இருந்துச்சு, பட் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இவர் இந்த மாதிரி சொல்கிறதுனால நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அகெயின் அது ஒயிட் அண்ட் பிளாக்ல 2 வாங்கலாமே. எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்கும். ஸோ பிளாக்ல 1 வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து இது 110 அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 159 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் ஈச். ஓகே, ஸோ இது ஒன்று. அண்ட் இப்போ காட்ட போகிறது தான் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுல். ஸோ இது வந்து ஓவன் பவுல். இந்த மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி 2 இருக்குது. நான் கீழே தான் வாங்கினேன். இது 3rd. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 239க்கு இது கொடுப்பாங்க அப்படின்னா இது வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதோட குவாலிட்டியுமே செம்மையாக இருக்கும். இதோட யூசேஜுமே நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது வச்சு நம்ம கிரேவிலாம் வச்சு எடுக்கிறப்போ அண்ட் ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என்கிட்ட ஆல்ரெடி 2 இருக்குது. இப்போ இன்னொன்று வேணுன்றதுக்காக வாங்கியிருக்கேன். நல்லா சூப்பரான கிளாஸ் இது மைக்ரோவேவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன். இதோட லிங்க்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். கிளாஸ் மாதிரியே நான் இன்னொன்று வாங்கினேன். அது எதுக்கு வாங்கினேன்னு திரும்ப எனக்குமே தெரியல. அது ஆஃபரில் இருந்துச்சு. இந்த மாதிரி வாங்கணும்னு ஐடியா இருந்தது. பட் இப்போ வாங்கணும் அப்படின்னா போகலை. பார்த்தேன், சரி ஆஃபரில் இருக்கே. இது எப்பயுமே 1000 ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் ஐக்கியாவோட இதில் போய் செக் பண்ணி பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு. ஸோ வாங்கணுமேன்றதுக்காக வாங்கினேன். அது எதுக்குன்னா இதில் போட்டிருப்பாங்க இது பிராண்டி கிளாஸ்ன்னு. பட் இது ஒரு நல்ல ஒரு கிளாஸ். இது நம்ம யூசேஜுக்கு பார்த்தோன்னா ஜூஸ் குடிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே. இது 599க்கு கொடுக்குறாங்கன்றப்போ இது ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் இது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு இல்லையா? அந்த ஸ்மூதிலாம் சர்வ் பண்ணலாம். என்ன செட் ஆஃப் 4 இஸ் ஃபார் 599. அகெயின் குவாலிட்டி வைஸ் வந்து ஐக்கியாவில் வந்து நல்லாயிருக்கும். அதனால இதை வந்து நான் நம்பி எடுத்தேன். ஸோ இது ஒரு ப்ராடக்ட். அப்புறம் 2 பிளேட்ஸ். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட நிறையா ஒயிட் பிளேட்ஸ் இருக்குது. பட் அது வந்து நான் லூலூவில் வாங்கினேன். லூமினார்க்னு நினைக்கிறேன். ஸோ லூமினார்க் பிளேட் வந்துட்டு நான் வாங்குறப்போ நான் நோட் பண்ணல அது மைக்ரோவேவ் பண்ண முடியாதுன்னு. இப்போ எனக்கு மைக்ரோவேவ் பண்ணுற மாதிரி பிளேட்ஸ் வேணும். பட் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து என்னோடய வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து மைக்ரோவேவ் பண்ணுற மாதிரி பிளேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பிளேட் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. பட் ஸ்டில் அதில் வந்து கார்னரில் வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக் பிரிண்ட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. அது வந்து அடிக்கடி மைக்ரோவேவ் வச்சு யூஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ பிளெயின் பிளேட் வேணுன்றதுனால நான் ஒரு 2 பிளேட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பிளேட் வந்து 69 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ 2 பிளேட் அகெயின் 69 ருபீஸ்க்கு இது குட் குவாலிட்டி தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்னது தான். பட் எனக்கு இந்த மாதிரி கோட்ஸ் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு டேக்லைன் மாதிரி கோட் மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
ஸோ அந்த மாதிரி கோட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அது ஐக்கியாவில் ரொம்ப ஃபேமஸ். மை ஹாப்பி பிளேஸ் அப்படின்ற இந்த கோட்டும் அண்ட் இது என்னது ஓகே ஃபேமிலி கோட்டும் வாங்கியிருக்கேன். ஃபேமிலி நான் சொன்னால அந்த இமேஜ்லாம் வைக்கணும்னு 2-3 ஃப்ரேம்ஸ் நான் ஐக்கியாவில் வாங்குறது யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வைக்கிறப்போ இந்த கோட்டும் சேர்த்து பக்கத்தில் வைக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். அண்ட் மை ஹாப்பி பிளேஸ் அகெயின் என்னோடய வீடு ஹாப்பி பிளேஸ் அதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் இது ஈச் வந்து 79, 69, 100 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 100 தான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். வெப்சைட்டில் வந்துட்டு ஆஃபர் ரேட் இப்போ வந்து எப்படின்னா மற்ற ஷாப்ஸ் மாதிரி இருக்காது. இப்போ ஷாப்புக்கு போனால் வந்து ஷாப்போட ரேட் தான் இருக்கும். ஆன்லைனில் பக்கமாக ஆஃபர்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐக்கியா பொறுத்த வரையும் ஷாப்லேயும் அதே காஸ்ட் தான் இருக்கும், ஆன்லைன்லேயும் அதே காஸ்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் வாங்கிக்கலாம். ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் இருக்கிறது வந்து ஆன்லைன் ஒன்லையும் போட்டிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்காது. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஷாப் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பிஃபோர். ஓகே. ஸோ இந்த டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்குள்ளே தான் இருக்குது. சென்னைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு வந்தது கிடையாது. ஸோ ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் பெங்களூர் வரப்போ வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி லிங்க் அனுப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கும், வொர்த் ஃபார் பை. ஃபைனலி வந்துட்டு நான் இந்த டஸ்ட்பின் வாங்கியிருக்கேன். இது செக்ரிகேஷன் கிடையாது, சிங்கிள் டஸ்ட்பின் தான். இது வந்து காஸ்ட் அரௌண்ட் 599 or 499, ஐ எம் நாட் ஷுர். ஸோ நான் அதுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது நல்லா பெரிய டஸ்ட்பின். இதுக்கு வந்து இங்கே ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல் ஓப்பன் கிடையாது, இது ஹாஃப் ஓப்பன் தான். ஸோ இந்த டஸ்ட்பின் வந்து கொஞ்சம் இடம் அடைக்காமல் இருக்குன்றதுக்காக இந்த டஸ்ட்பின் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே. ஸோ இது வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் இதனால் இது 2 எடுத்தேன். இது அகெயின் நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். 499 ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 149 கொடுத்துருக்காங்க. 499க்கு இது வர்த்தான்லாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது ஓகே ப்ராடக்ட் தான். பட் இது நான் வந்து 149, 150க்கு வாங்கியிருக்கேன். அதுக்கு இது ஓகே தான். ஸோ நம்ம வெளியே வந்து 2 எடுத்துருங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ப்ராடக்ட்ஸ். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வந்து ஐக்கியாவிலேருந்து வாங்கிட்டேன். இது வந்து என்னோட 4th or 3rd செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து நான் வந்து இன்னொரு தனியான ஒரு வீடியோவில் போடுறேன். அந்த ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எனக்கு ஷுவராக தெரியும். ஏன்னா நான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா அதோட லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் அங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ இதுதான் என்னோட ஸ்டார்டிங். உங்களுக்கே தெரியும், என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறையாவே பண்ணுறேன். இது மேபி சிம்பிள் வீடியோவாக இருக்கலாம். ஐ மீன் பெங்களூர் பீப்புளுக்கு ஓகே ஐக்கியா நாகசந்திராவில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். பட் அதர்ஸ் வெளியே இருக்கவங்களுக்குலாம் வந்து பெருசாக ஐடியா இருக்காது. ஸோ இது மேபி உங்களுக்கு வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போகிற வீடியோவாக இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரியான வீடியோவாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக ஷியோர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அகெயின் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye-bye, take care.